இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்க, அதனால் வந்து அங்கே வந்து வேல் பூஜை பண்ணுவோம். வேல் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து நிலவாசல் படியில் வந்து விளக்கேற்றிடணும். விளக்கேற்றிட்டு வந்து அதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு எடுத்துகிட்டு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து அந்தந்த மூலையில் வச்சுருங்க. மூலையில் வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு விளக்கும் எடுத்துக்கோங்க. அந்த விளக்கு வந்து வெள்ளியும் செவ்வாயும் மட்டும் சாயங்காலம் வந்து ஏற்றுங்க. இந்த இது வந்து எதுக்கு பண்ணுறோம்னா, நிலவாசப்படியில் எதுக்கு வந்து விளக்கு ஏற்றுறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா குலசாமிக்காண்டி பண்ணுறது. குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வர்றதுக்காண்டி பண்ணுற ஒன்று தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி பாதம் வரையணும். நான் வரைகிற மாதிரி வரைங்க, இல்லை உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி கூட வரைஞ்சிக்கலாம். நான் வரைய பாருங்கள், அதே மாதிரி வந்து லட்சுமி பாதம் வந்து வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா வந்து வாசனை பூக்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி வாசனை வர பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க. எங்கிட்ட வந்து வாசனை வர பூக்கள் எதுவுமே அன்றைக்கி கிடைக்கல. அதுக்கு பதில் வந்து ரோஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ தான் கிடச்சிது, அதை வந்து வச்சுருந்தேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலப்படிக்கு வந்து ஆரத்தி கட்டுறது, அப்புறம் வந்து சூடம் சாம்பிராணி இந்த மாதிரிலாம் காட்டுங்க. நீங்கள் வந்து ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டு கூட கோலம் போடலாம், இல்லைனா வந்து கூட்டிகிட்டு கூட நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து கோலம் போடுங்க. நம்மளால் வெளியில் கோலம் போட முடியலை அப்படின்னாலுமே நிலவாசப்படியில் மட்டும் கோலம் போட்டுக்கோங்க. அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் வந்து லட்சுமி பாதம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளவர் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூவும், ஒன்று வந்து சாமந்தி பூவும். நான் 2டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து அங்கங்கே வச்சுட்டேன். நீங்கள் வந்து அப்படியே ஒத்த பூவாகவே வைக்கணும் அப்படின்னா அந்தந்த பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சும்மா அப்படியே 2டையும் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். உங்களோட ஐடியா படி நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து விளக்கு ஏற்றி மட்டும் தான் வைக்கணும் நம்ம. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிலவாசப்படி விளக்கு ஏற்றிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமி ரூமில் இருக்க விளக்கை போய் ஏற்றணும். இந்த காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க, ஏற்றணும். வந்து நிலவாசல் படியில் தீபம் ஏற்றிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமி ரூமில் போய் தீபம் ஏற்றணும். இதை மறந்துடாதீங்க. நிலவாசலுக்குரிய வேலை எல்லாமே முடிஞ்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால வந்து பார்த்திங்கன்னா வேல் பூஜை பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ண வந்து அபிஷேக பொருட்கள்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து கேளுங்க கமெண்டில். நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணுறேன், கவனமாக வந்து பாருங்கள்.